ஏதாவது வசனம் சொன்னாங்கன்னா அதுவே திக்கி திக்கி படிப்பேன். படிச்சு மூடி வச்சிருவேன். அவ்வளவுதான். மிச்சப்படி எனக்குன்னு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த பிரதரா கூப்பிட்டு ஏதாவது ஒரு பாட்டு அதுவும் முன்னாடி சொல்லிட்டாருன்னா அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு சர்ச்சில் போய் என்ன பண்ணுவேன், ஒரு பாட்டு பாடுவோம். அந்த ஒரு பாட்டை பாடி இப்படிதான் எங்க ஊழியம் என்ன வச்சு அப்படி ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. அப்ப நாங்க எல்லாம் டீமா சேர்ந்து ஒரு பிளான் பண்ண சொல்ல நம்ம இப்படி கிராமம் போய் ஊழியம் செய்யறோமே வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், சின்னதாக கிராமத்தை தேர்ந்தெடுத்து ஒரு ஊழியம் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பெசநகர் பீச்சில் உட்காந்து எல்லாருக்கும் அவங்க மினிஸ்டர் பேரை எழுதுனாங்க. என்னையும் எழுத சொன்னாங்க. டே எப்பா எனக்கு ஊழியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, என்ன எழுது, இல்லை சும்மா எழுதுங்க, ஆண்ட யாரதான் தேர்ந்தெடுக்கிறாரு பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பெசநகர் பீச்சில் உட்காந்து எல்லாரும் ஒரு மினிஸ்டர் பேர் எழுதி இந்த பேரை எழுதுனாங்க. குளிக்க போட்டாங்க. என் பேர் தான் வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சரி ராஜாக்கு ஆண்டவர் என்ன பேர் கொடுத்தாரோ அந்த பேர்லயே ஊழியம் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கிராமத்தை தேடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் பிளான் பண்ணாங்க. மறுபடியும் அந்த ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சோம் மாசத்துக்கு. அப்படி கிடைச்ச கிராமம் தான் இங்க அமரமேடுன்னு சொல்லி குன்றத்தை வந்து 10 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம் கிடைச்சது. ஆனா பாருங்க